மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்ப பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். வாசியம் அந்த வசனத்தை. எவர்களை முன்குறித்தாரோ. எத்தனை பேர் இந்த இடத்துல என் ஆண்டவர் என்ன முன்குறிச்சு வச்சுக்கிறார்? நீ முன்குறிக்கப்பட்டவன். பை மிஸ்டேக்கா ஒன்று நடக்காது. பக்கத்தை சொல்லு, பை மிஸ்டேக்கா ஒன்று உண்ட வாழ்க்கையில் நடக்காது. எவ்ரிதிங்ஸ் காட்ஸ் பிளான். எல்லாம் ஆண்டவரோட பிளான். எல்லாம் ஆண்டவரோட பிளான். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, எந்த வாழ்க்கையில, எந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில, சம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய பர்பஸ், கர்த்தருடைய கமான் விசுவாசித்தா கைதட்டி நன்றி செலுத்து. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருக்கின்ற பார்க்கிறவர். மனுஷன் குறுகிய பார்வையோட பார்ப்பான், கர்த்தரோ தூர பார்வையோட பார்ப்பான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு இந்த கண்ணட்டின் அளவு தான் நீ பார்ப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு இந்த கண்ணட்டின தான் பார்ப்ப. ஆனா உனக்கு எட்டாதது, உனக்கு நீ அறியாதது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த 2017 ஆண்டில கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். இது உண்மை, 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 உண்மை. நீங்க சும்மா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க, அமர்ந்து இருப்பீங்க. ஆனா அவர் பார்த்து சொல்றார், நானே கர்த்தர் என்பதை உனக்கு விளங்கப்படுத்துவேன். நானே கர்த்தர் என்பதை விளங்கப்படுத்துவேன். இன்றையில இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போறா. இன்று முதல் ஆகாய் 2:19 சொன்னபடி இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாராக. இன்று முதல் கர்த்தர் உனக்காக வழக்காடுவாராக. இன்று முதல் கர்த்தர் உனக்காக போதிப்பாராக. இன்று முதல் கர்த்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணி வைப்பாராக. நம்பு. ஐயா, இந்த இடத்துல தேவ மகிமை சரியா இருக்கு. நம்பு. இந்த 2017 ஆண்டு ஒரு விசேஷ ஆண்டு. விசேஷ ஆண்டு. நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆனபடியால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டு விசேஷித்த ஆண்டு. விசேஷித்த ஆண்டு, விசேஷித்த ஆண்டு. எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் விசேஷமானவன்படியால் என் கர்த்தர் எனக்கு விசேஷித்த ஆண்டை தருகிற ஆண்டா. துக்கம் இல்லை, சந்தோஷமான ஆண்டையா. நம்பு. அதுக்கு நான் காத்திருந்தேன். அவர் வருஷத்தை உம்முடைய நன்மையால முடிசூட்டி, உம்முடைய சுகத்தால, உம்முடைய ஆரோக்கியத்தால, உம்முடைய ஐஸ்வர்யத்தினால, உம்முடைய சமாதானத்தால, உம்முடைய சந்தோஷத்தால, உம்முடைய ரட்சிப்பால, உம்முடைய பாதுகாப்பால முடி சூட்டி எனக்கு தந்திருக்கிற வருஷம். இந்த வருஷம் ஆவியானவர் எனக்காக கொடி பிடிச்சு எல்லையை போட்ட வருஷம். இந்த வருஷத்துல சத்துரு எந்த எல்லைக்குள்ள வர முடியாது, பிசாசினுக்குள்ள வர முடியாது, வியாதி வர முடியாது, அசுத்தம் வர முடியாது, பாவம் வர முடியாது. ஏனென்றா என் ஆண்டவர் இந்த வருஷத்தை எனக்கு பரிசுத்தப்படுத்தி தந்திருக்கிறார். கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த. ஓ glory. மகிமை அடைஞ்ச காலம் போய் மகிமையின் மேல மகிமை அடைகிற காலம். நீங்கள் நானும் இந்த வருஷம் நாங்கள், அதாவது 2016 மகிமைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் எங்களை மகிமைப்படுத்தி இருக்கலாம். எங்களை ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்து எங்களை மகிமைப்படுத்தி இருக்கலாம். வியாதியை சுகப்படுத்தி மகிமைப்பட்டிருக்கலாம். சாட்சிகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து மகிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா 2017 மகிமை அல்ல, மகிமையின் மேல் மகிமை. அப்படி என்ன? ரெட்டிப்பா. இன்று முதல் ஆண்ட பார்த்து சொல்ல காரியம் என்ன? இன்று முதல் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இதோ நான் என்னத்தை தருவேன்? ரெட்டிப்பான. எத்தனை பேர் சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மை? இந்த வருஷம் ரெட்டிப்பான நன்மை. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? கமான், எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இந்த வருஷம் ரெட்டிப்பான நன்மை. நம்பு. காலமா நாங்க பார்த்தோம், காரியத்தை வாய்க்காமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி எலிசேர் சொன்னான். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினான். காரியத்தை வாய்க்க பண்ணினபடினால அங்கே ரெபெக்காளுடைய சகோதரன் பார்த்து சொல்லுவான், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். அவளை சும்மா அனுப்பல, பொன் வெள்ளிகளோட அனுப்பினானா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட இருக்கிறபடினால நீ சும்மா இருந்தாலும் ஆவியானவர் உன்னை ஆசீர்வதியாம விட போகிறது இல்லை. ஆவியானவர் தான் செய்த காரியம், நினைச்ச காரியத்தை அவர் செய்யாம போகிறது இல்லை. நம்பு. ஒரு எலிசேரை தன்னுடைய எஜமானால அனுப்பப்பட்ட வேலையை செய்யாம அவன் திரும்பி போக முடியாமல் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிச்சது உண்மை என்றா
பிதாவினால உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அங்கே பிதாவினால என்ன நோக்கத்துக்காக அவர் உங்களுக்கு எனக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்யாம பரிசுத்த ஆவியானவர் போறதில்ல. பரிசுத்த சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட போகிறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னை குடும்பத்தை விட போறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரும் விட பகல்வாசல் ஆவியானவர் விட போறதில்ல. நீ விட்டால் ஆவியானவர் உன்னை விட போறதில்லை. நான் ஊழியத்தை விட்டாலும் ஆவியானவர் என்ன ஊழியம் செய்யாம இருக்க விட போறதில்லை. ஆவியானவர் செய்ய நினைச்சதான் நடக்கும். எத்தனை சொல்ற பக்கத்தை சொல்லு, நீ என்ன நினைச்சாலும் நடக்காது, அவர் நினைச்சதான் நடக்கும். தேவனால கூடாத காரியம், தேவனால கூடாத காரியம், கமா தேவனால கூடாத காரியம் உங்க வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல, 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 ஒன்றுமில்ல. நம்பு. என்ன தெரியுது, சிலர் பார்க்கிற பார்வையில பார்த்தா நேரம் போயிட்டு முடியணும், முடிக்க மாட்டேன். ஏன்னா 4-5 நாள் இருந்தா தானே எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. எத்தனை நாள் சொல்லக்கூடாது, எத்தனை நாள் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. அப்பா, எவ்வளோ பேர் நம்ம எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்புகளில் மத்தியில் எல்லாம் நீங்க தான் எங்களோட கூட இருந்தீங்க. நன்மைகள் நினைக்கிறே இஸ்ரவேலின் ராஜாவே ஐயா என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன்
பாடல்களோ அப்பா என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்தி எங்கட ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் ரட்சிப்பை திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ அவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்துச்சு நாளுக்கு நாள் என்ன உயர்த்தினீங்க பலத்தை எத்தனை பேர் சொல்லக்கூடாது எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எனக்கு எவ்வளவு பாடு வந்துச்சு எனக்கு எவ்வளவு துக்கம் எனக்கு வந்துச்சு தேவரீர் நீர் என்னை கைவிடல நீர் என்னை கைவிடல நீர் என்னை கைவிடல கூப்பிட்ட போது பதில் தந்தீரே ராஜா கூப்பிட்ட போது பதில் தந்தீரே குறைவுபட்ட போது நிறைவாக்கினீ ராஜா நான் குறைவுபட்ட போது எங்களை நிறைவாக்கினீ எத்தனை சொல்லணும் ஆண்டவரே கதறி அழுத போதெல்லாம் நீங்க தான் என்ன வந்தீங்க உபத்திரவம் என்னை தேடி வந்தது ஓவென்று அழுதேன் நான் தனிமையில் எத்தனை சொல்லக்கூடும் கடந்த வருஷம் அவ்வளோ உத்தரவு எனக்கு வந்துச்சு ஓவென்று அழுத நான் அறைய பூட்டிட்டு அழுதிருக்கிறேன் ஆண்டவரே திரும்ப சொல்லக்கூடும் காருக்குள்ள அழுதிருப்பீங்க போகிற வருகிற போது அழுதிருப்பீங்க மனுஷருக்கு தெரியாம அழுதிருப்பீங்க அதான் ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார் நீ அழுகிறதிலும் ஒரு கௌரவமா அழுற ஆவியான உணர்த்தின காரியம் இப்ப நாங்கள் ஆனந்த சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்க அழுறது வேற இந்த பிரச்சனைக்கு என்று சொல்லி அழுததில்லை அது தனியத்தான் அழுக எல்லாமே நீங்க தானே ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்க தானே ஏசப்பா கையை உயர்த்தி சொல்லுமா எல்லாமே நீங்க தானே ஏசப்பா அப்பா எல்லாமே நீங்க தானே ஏசப்பா இருக்கின்ற போதும் ஒன்றும் இல்லாத போதும் இருக்கின்ற போதும் ஒன்றும் இல்லாத போதும் எல்லாமே நீங்க தானே ஏசப்பா எல்லாமே நீங்க தானே ஏசப்பா உபத்திரவம் என்னை தேடி வந்தது ஓவென்று அழுதேன்
நான் தனிமையில். உபத்திரவம் என்னை தேடி வந்தது, ஓம் என்று அழுதேன் நான் தனிமையில். தூக்கி என்னை அணைத்தி மார்போடு சேர்த்தி, ஆண்டவரே தூக்கி என்னை அழைத்தி மார்போடு சேர்த்தி, எல்லாமே நீங்கதானே ஏசப்பா, என்ற ஏசப்பா, எல்லாமே நீங்கதானே ஏசப்பா. கடினமான உழைப்பு உள்ள வேளையில் கதறி நான் அழுதேன் நான் தனிமையில். கடினமான உழைப்பான வேளை கதறி நான் அழுதேன் நான் தனிமையில். அழாதே என்று சொல்லி என்று சொல்லி அழைத்தே, எல்லாமே நீங்கதானே ஏசப்பா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், உங்களை போல ஒரு நல்லவர் இல்ல. உங்களை போல நல்லவர் இல்ல. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? நீங்க ரட்சிக்கப்படைக்கு முதலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு தான் உங்களை ரட்சிச்சது. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்கல. நான் ரட்சிக்கப்பட்டது 1978. நான் ரட்சிக்கப்படைக்கு முதலே, உலகம் தோன்றைக்கு முதலே, ஆதாமவாள் உண்டாகிக்கு முதலே, வானம் பூமி சிருஷ்டிக்கப்படைக்கு முதலே நான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால, உலகம் தோன்றைக்கு முதலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிஞ்செடுத்தபடியினால தான் ஆண்டவர் உலகத்தை படைச்சிருக்கிறார், வானத்தை படைச்சிருக்கிறார், பூமியை படைச்சிருக்கிறார், சிருஷ்டிப்புகளை படைச்சிருக்கிறார். ஈவன் இந்த இங்கிலாந்து தேசத்தை கூட கர்த்தர் படைச்சது உலக தோற்றத்துக்கு முதல் கர்த்தர் உன்னை கண்டபடியினால தான் அதை படைச்சார். அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருந்தால் அரசாங்கம் மாறலாம், காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், எது மாறினாலும் கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்றார், நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முதலே கண்டுட்டேன், தெரிஞ்சிட்டேன், அழைச்சிட்டேன், நீதிமான மாற்றிட்டேன். இப்ப நான் உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களோட வேலை, எந்த வேலை என்ன? கர்த்தரால மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம அவரை மகிமைப்படுத்துறோம், அவர் நம்ம மகிமைப்படுத்துறாரா? எத்தனை பேர் சொல்லக்கூட நான் அவரை மகிமைப்படுத்தினா அவர் என்ன மகிமைப்படுத்துறார்? ரோமரின் புத்தகம் 8 சொல்லுது, அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து நீதிமான்கள் ஆக்கி அவர்களை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுறார். அப்படி என்ன? யார் அந்த மகிமை? நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமை. எங்கள் மூலமா தான் கர்த்தர் வெளிப்படணும், எங்கள் மூலமா தான் கர்த்தர் அற்புதம் செய்யணும், எங்கள் மூலமா தான் கர்த்தர் இருக்கிற நம்பு. உங்க குடும்பத்தின் மூலமா, உங்க மூலமா, உன் மூலமா, சபை மூலமா கர்த்தர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தை பற்றி சொல்லிக்கிறேன். தனிப்பட்டவட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோட்டா சொல்லி முடிக்கிறேன். ஒருவனும் தனிமை இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையும் தனிமை இல்லை. உலகம்தான் ஒரு மாப்பிள்ளை இல்லைன்னா, பொம்பளை இல்லைன்னா, பிள்ளை இல்லைன்னா, கணவன் இல்லைன்னா தனிமை என்று சொல்லுது. யாரோட எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட யாரோட எல்லாம் இயேசு இருக்கிறாரோ அவர்கள் ஒருவரும் தனி மனிதர்கள் அல்ல. அவர்கள் நெருங்கின உறவினர்கள், இயேசுவுக்கு நெருங்கின உறவினர்கள், கர்த்தருக்கு நெருங்கின உறவினர்கள். ஐயா, கல்யாணம் கட்டினவனோட, பிள்ளை உள்ளவனோட, அல்லது சொந்த பந்தம் உள்ளவனோட தனிப்பட்டவன் அவனோ, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் கர்த்தருக்கு அவர் நெருங்கின உறவினர். அதனால ஏசாயா 41:10 சொல்லுது, பயப்படாத, திகையாத. நான் ஒரு வாசியமா
தனிமையில் இருக்கிறார்கள் சொல்றேன். ஏசாயா 41:10. என்ன நீ பயப்படாத. தனியாக்கள் தான் கையெழுத்துங்க பார்க்கலாம். தனியே இருக்கிறார்கள். ஒன்றோ ரெண்டு பேர் தான் கையெழுத்துறீங்க. நம்பு, உனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். நீ பயப்படாத. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற மனுஷன். இன்றைக்கு 3-4 நாள் ஆண்டவர் சம்பவத்தில் யவனி கடைசியா கண்டதுண்டு. நீ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற. நீ இதான் எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. இந்த கட்டளை நான் நிறைவேற்றுறேன். மகாராஜா சொல்றார், நாளைக்கு 8 மணிக்கு நீங்கள் எல்லாரும் கொல்லு மண்டபத்துக்கு வரும்படியா. இது அவன் வேலை. மகாராஜா உத்தரவை இவர் இந்த குடு அடியார் சொல்லிட்டு போறார். இது எந்த வேலை? மகாராஜா நீங்க வரைக்கும் மகாராஜா ஆசீர்வதிக்க. மகாராஜா அதை செய்கிறவர். எந்த வேலை என்ன? நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்ற மனுஷன். அதனால நான் என்ன, இயேசுவின் நாமத்தினால வந்து ஆசீர்வாதமா இருப்பாங்க, இப்படிதான் சொல்லுவேன். இது எந்த வேலை? அதுல சொல்லுது, நீ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்காய். ஆனா நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ சொன்னா நான் ஆசீர்வதிப்பேன். நான் சொன்ன ஆசீர்வதிப்பேன். எத்தனை நம்பர்? ஹல்லேலூயா. இப்ப எனக்கு இருக்கிற ஃபெய்த் என்னண்டா, நான் ஆண்டவர் சொன்னதின்படி நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றது உண்மை என்றா, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்க நான் சொன்ன உங்களுக்கு சொன்னா, எப்ப நான் சொல்லுகிறேனோ, எப்ப எனக்கு அவர் கட்டளை தந்தாரோ, அந்த கட்டளை தந்தவர் அப்பவே உன்னை ஆசீர்வதிச்சு தான் ஆவார். அதை மாத்தலாம். அப்படி பக்கத்துல சொல்ல மாத்தலாம். அது என்ன செய்யலாது? ஒரு எக்ஸாம் போட்டு காட்ட மாத்தலாது. மாத்தலாது. ஆசீர்வதிக்கிறத மாத்தலாது. இந்த செய்யன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத மாத்தலாது. கர்த்தர் உன்னை உயர்த்துறத மாத்தலாது. கர்த்தர் உன்னை குடும்பத்தை செழிக்க பண்றத மாத்தலாது. கர்த்தர் உன்னை குடும்பத்திலே ரட்சிப்பு கொண்டுவரத மாத்தலாது. கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குறத மாத்தலாது. கர்த்தர் உன்னை கீழாக்காம மேலாக்குறத மாத்தலாது. கர்த்தர் வருகையில போகையில எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத யாரும் மாத்தலாது. கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். நீ கையீடு செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் 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 நித்திய 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 வெளிச்சம். கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளால் வருகிற சமாதானம் பெரிதாக இருக்கும். ஓ கர்த்தருடைய கர்த்தரால உன்னுடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் ஆசீர்வதிச்சிருப்பார். எத்தனை நம்புறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார்? ஹல்லேலூயா. கம் ஆன் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமாகிறீர்கள். தனிப்பட்டாலும் சொல்றார், பயப்படாதே. யாரோட இருக்கிறார்? யாரோட இருக்கிறார்? எத்தனை நம்புறீங்க 2017ஆவது ஆண்டு என் ஆண்டவர் என்னோட தான் இருப்பார். கர்த்தர் என்னோடு கூட. சத்தமிட்டு சொல்லு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரை வழி நடத்தினவர் இம்மானுவேலர் என்னோட கூட இருக்கிறார். எபினேசர் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ராப்பா என்னோட இருக்கிறார். யெகோவா சம்மா என்னோட இருக்கிறார். யெகோவா சாலோம் என்னோட கூட இருக்கிறார். யெகோவா நிசி என்னோட கூட. விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவதி. பெற்றுக்கொள், 100 பெற்றுக்கொள். விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். திகையாதே, உன்னை குறிஞ்சி கவலைப்படாத. திகையாதே, கலங்காத. யார் தேவன் பாருங்க. இப்ப இது எந்த ஷர்ட், எந்த சூட், இது எந்த டை, இது உரிமை இருக்கு. அதே மாதிரி மை காட், இது எந்த ஆண்டவர். ஒருவருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பக்கத்து பாசல் ஆண்டவரை நீ யாருக்கும் விட்டு கொடுக்க தேவையில்லை. கணவனை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பொஞ்சாதியை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஊரு எல்லாத்தையும் விட்டு கொடு. ஆண்டவரை மட்டும் நீ விட்டு கொடுத்துறாத. எத்தனை சொல்லக்கூடாது, நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். நம்பு, அவர் எந்திய ஆண்டவர், எந்திய ஆண்டவர், எந்திய ஆண்டவர். அவர் இன்மையிலும் மறுமையிலும் என்ன வழி நடத்த போகிற ஆண்டவர். எத்தனை நம்புறீங்க? அவர் சொல்றார், அவர் உண்டிய ஆண்டவர், நான் உண்டவன். நான் ஆர்? நான் உண்ட தேவன். நான் யார்? நான் உண்ட பாஸ்டர். எனக்கு உரிமை இருக்கு. மற்ற சர்ச்சுக்கு போகாது என்று சொல்ற உரிமை இருக்கு. நான் உண்ட பாஸ்டர், இதை செய்யாத சொல்ற உரிமை இருக்கு. நான் உண்ட பாஸ்டர். உண்டு ஆண்டவர், உண்டவர். உன்னோட இருக்கிறவர் யார்? உண்ட தேவன். அவர் யார்? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்பு. நீ நம்புகிற அவரால் வரும்.
நீ நம்புகிறத வராத வரும். நீ நம்புகிறத வராத வரும். திரும்ப I want to say again, நீ நம்புகிறத வராத திரும்ப வரும். நீ நம்புகிறத வராத வரும். இந்த வருஷம் நீ என்ன நம்புகிறாய்? கர்த்தர் அதை தருவார். நம்பு. யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர். யாபேஸ் சொன்னா, என்ன தாய் துக்கத்தினால பெற்றாள், துக்கத்தால பெற்று யாபேஸ் என்ற பெயரிட்டவன். அப்படிப்பட்டவன் கூட ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கி அவனை ஆசீர்வதித்து தீங்குக்கு உட்படுத்தாதபடி கர்த்தர் அவனை காத்தது உண்மை என்றா, தனிப்பட்ட ரீதியில இருக்கிற ஒவ்வொரு திராவிட பிள்ளைகளும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தீங்கு ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய கனவுகளோடு கூட இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லை பெரிதாகும். உங்களுடைய சமாதானம் எல்லை பெரிதாகும். உங்களுடைய சந்தோஷம் எல்லை பெரிதாகும். உங்களுடைய உயர்வின் எல்லை பெரிதாகும். விசுவசித்தவளே பாக்கியவதி, விசுவசித்தவனே பாக்கியவதி. கையை தட்டி நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பு. ஒருவனாய் உன்னை அழைச்சேன், ஒருவனாய். அப்போ ஒரு ஃபீலிங் இருக்கணும். நான் இல்ல எபிரேயர் 13:6 என்னோட கூட இருக்கிறவர். வலதையை பிடிச்சு தீயாத கலவாது. கணவன் வலதையை பிடிச்சாலும் இடையில மாறி போயிடுவேன். அவர் மட்டும் பிடிச்சா தான் நடக்காது. எத்தனை பேர் ஆண்டவர் பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. என்ன சோர்ந்து போய் சொல்றீங்க போல இருக்கு. ஒரு உற்சாகமா இல்லையே சொல்லுங்கள. நீங்க உற்சாகமா சொல்லாட்டிக்கு 5 மணி, உற்சாகமா சொன்னா 2 மணி, ஒண்ணுமில்லாம இருந்தா 1 மணியும் இல்லை. சபை எப்படி போகுது? சபை இந்த 2017 மகிமை பொருந்தினா தான் இருக்கும். என்னோட சபை ஆண்டவர் தான் கட்டினவர், கட்டி கொண்டிருக்கிறவர், கட்ட போறவர். சபை எப்படி வளரும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னேன், பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. தேவனோட சித்தம் ஏதோ அந்த சித்தத்தின்படியே நீ ஓடணும். அது மட்டும்தான் தேவை. கொஞ்சம் பணத்தை கொண்டே கொடுத்து சொன்னா பாலாக்கு பிள்ளையாம் பார்த்துக்கணும். இவங்களோட சபை இல்ல, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற மனுஷன். இப்படிதான் வரும் சபை. இன்னைக்கு பணம் தேடி வரும். எவ்வளவு பணம் வந்தாலும் பணம் முன்னட்டே இருக்கணும் இல்லையா? நீ பணத்துக்குள்ள இருக்க கூடாது. சிலவழில் உனக்கு உலகம் உனக்குள்ள இருக்கலாம், நீ உலகத்துக்குள்ள இருக்க கூடாது. இந்த சபை உலகத்தில் இருந்தாலும் இந்த சபைக்குள்ள உலகம் இருக்க கூடாது. எத்தனை நம்புறீங்க? இந்த சபை கர்த்தருடைய சபை. இந்த சபை கர்த்தருடைய சபை, கர்த்தர் கட்டுகிற சபை, கர்த்தருடைய ஆவியானவருடைய சபை, கர்த்தருடைய பராக்கிரமம் கிரியை செய்யும். எத்தனை சொல்லுங்க? கர்த்தருடைய வைராக்கியம் பராக்கிரமம் கிரியை செய்யும். நம்பு. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். சகரியா 6:12 சொல்லுது, ஒரு கிளை எழும்பி சபையை கட்டும். அதே போல அங்க இயேசு சொன்னார் மத்தேயு 16:18 நான் என்னுடைய சபையை கட்டுவேன். அப்படின்னா இந்த சபை எப்படி வரப்போகுது? எபேசியர்ல சொல்லுது, தாம் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்து அவரிடத்திலே நடப்பித்த. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்து அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் அளவின் படியே. அப்படி என்றா இயேசு கிறிஸ்துடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் அளவின் படியே தான் இந்த சபையில் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கும், இந்த ஆண்டவருடைய அதிசயங்கள் நடக்கும், ஆண்டவருடைய காரியங்கள் நடைபெறும். எத்தனை நம்புறீங்க? இயேசு உயிரோட இருந்து மரித்தவர்களை உயிர்த்தலம் பண்ணி வச்சது உண்மை என்றா, சபையில மரித்தவர்கள் உயிர்த்தலவார்கள். இயேசு லாசருவை 4 நாளைக்கு பின்னராய் கர்த்தர் எழுப்ப பண்ணினது உண்மை என்றா, எது முடியாத காரியமோ அந்த காரியத்தை சபை செய்துதான் ஆகும். இயேசு முடவர்களை நடக்க பண்ணினது உண்மை என்றா, முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள். கர்த்தருடைய அற்புதம் நடந்ததான் ஆகும். நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் என்னுடைய சபையை கட்டுவேன், நான் என்னுடைய சபையை கட்டுவேன், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். கர்த்தருடைய சபையை கட்டுவான். கர்த்தருடைய சபை அஞ்சனுடைய சபை அல்ல, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபை. கர்த்தர் கட்டிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு எந்த சபை என்று சொல்றோமோ அன்றைக்கு தான் நமக்கு அழிவு. கர்த்தருடைய சபை கர்த்தர் கட்டுவார். நீ சும்மா இரு, சும்மா இந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷம் 1000 ஒரு நாள், 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். என்ன சொல்றாரு? இந்த 2017ஆம் ஆண்டு சும்மா இருந்து சும்மா தோத்திரம் பண்ணி கொண்டு கர்த்தர் நின்று செய்ய போற காரியத்தை நின்று வா. கர்த்தர் செய்ய போற காரியத்தை நின்று வா. கர்த்தர் செய்ய போற காரியத்தை நின்று வா. முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, இதோ 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 புதிய காரியத்தை நான் செய்ய போறேன், புதிய
இனி செய்ய மாட்டாரா? தப்புவிச்சாண்டவர் இனி தப்புவிக்க மாட்டாரா? விடுவிச்சாண்டவர் இனி விடுவிக்க மாட்டாரா? வாக்கு தத்துவத்தை உரைத்த ஆண்டவர் அதை செய்து முடிக்க மாட்டாரா? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அதனால அந்த வசனம் சொல்லு, கர்த்தர் மகிமைப்படுத்துறாரா? மகிமைப்படுத்தின உடனே சொல்றார், தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே நமக்காக தந்தவர். சபைக்கு சொந்த குமாரன் பாராமல் சபை கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டான் மேல் கமான் சிங்கங்கள் எல்லாம் தலை நிமித்தம் வாசியமா என்ன வாசம்? எத்தனை பேர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? கைது வரலாம். அரைகுறைய நல்ல ஓகே. தேவன் இந்த வருஷம் தான் நடக்கும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அக்கத பதில தேவன் தெரிஞ்சவன மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிஞ்சிட்ட நீ என்ன கூற? Yes, close your mouth. Shut up your mouth. நம்புறியா? இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கொள். விபச்சாரம் நீ செய்தாலும் சரி, மன்னிச்சுக்கொள். நீ கொலை செய்திருந்தாலும் சரி, மன்னிச்சுக்கொள். நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, அவர் உன்னை தெரிஞ்சிட்டார். நாக்கேன் போர்தங்காய் நமக்கேன் இந்த வேலை? நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குது? அவனவன் பாடு அவனவனோட இருக்கட்டும். கத்தரதை பார்த்துக் கொள்ளுவார். எப்படி நம்ம பக்கத்து வாசலை கத்தர் பார்த்துக் கொள்வார். அபிஷேகம் கூட வருது போல அதான் கையெல்லாம் கடந்து தேவன் தெரிந்து கொண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதுக்கு அர்த்தம் என்ன? குற்றம் சாட்ட மாட்டான். இயேசுவே குற்றம் சாட்டினான். அந்த குற்றம் இயேசுல சாஞ்சிதா இல்ல. அவரே நேசியின் மகன் சாஞ்சிதா இல்ல. பேயோ சபையில கொண்டு வச்சு பேய்களை ஓட்டுறான்னு சொன்னா சாஞ்சிதா இல்ல. ஒரு குற்றம் அவர் மேல சாயல. அதே மாதிரி கையை தட்டி சொல்லு, என்ன கத்தர் தெரிஞ்சிருக்கிறார். என்ன கத்தர் தெரிஞ்சிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே. தேவனே யார் என்ன நீதிமான ஆக்கினது? இந்த சபையா என்ன பாசனாக்கிறது? இந்த சபையா என்ன நீதிமான ஆக்கினது? மாதாவா என்ன நீதிமான ஆக்கினது? எத்தனை சொல்லக்கூடிய கத்தர் கத்தர் கமான் கையை தட்டி கத்தருக்கிறார் சொல்லுது. கத்தர் நீதிமான ஆக்கினபடினால் நீதிமான்கள் மேல ஆசீர்வாதம் தங்கும். கத்தர் நீதிமான் ஆக்கினபடினால் நீதிமானுடைய சந்தை அப்பத்துக்கு இறங்குறது இல்லை. கத்தர் நீதிமான் ஆக்கினபடினால் நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் மிகவும் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பக்கத்தை வாசல்ல நான் நீதிமான். எனக்கு பேரு புள்ளிமான் இல்ல, துள்ளுமான் இல்ல, வேட்டமான் இல்ல, நான் நீதிமான். அப்பப்ப துள்ளுறதா, அப்பப்ப கொதிக்கிறதா. ஆண்டவரே என்ன நீதிமானா பாக்குறார். நீ பார்த்தேன்னா பார்க்காம க்ளோஸ் யுவர் மவுத். பக்கத்து வாசல் நம்புறிய ஆண்டவர் நீதிமானா? எத்தனை பேர் இந்த வருஷம் நீ ஐயா நான் பாவி, ஐயா நான் பாவி அவசரம் டேய் நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். இல்ல இடைக்கிற தெரியும் உங்களுக்கு தெரியுது. சில வேளையில கஜாபுஜாண்டு கத்துற அது தெரிஞ்சுதான் உன்னை நீதிமானாக்கினா. உலக தோட்டத்துக்கு முதலே நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சு தெரியாம நான் உன்னை கல்யாணம் கட்டி நான் உன்னை எல்லாம் தெரிஞ்சு அவர்களை முன் அறிஞ்சாரோ அவங்களதான் முன் குறிச்சார். பக்கத்து பாஜல என்ன நல்லா அறிஞ்சவர். அவருக்கு தெரியும் இது கத்தும் நேரத்துக்கு முடியண்டாலும் முடிக்காது. அவருக்கு தெரியும் எல்லாம் அறிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சவர் தான் என்ன நீதிமானாக்கிட்டார். அவர் என்ன ஓடேன் பண்ணிட்டார். நீ ரைச்சஸ் மேன் ஓகே. அதுக்கு பிறகு அம்மா சொல்லி நாட்டுக்குட்டி 1000 பேர் பார்த்து பாஸ்டர் கள்ளல் என்றாலும் எத்தனை சொல்லுங்க நான் நீதிமான். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தவிட பிள்ளைகளும் நீதிமான். நம்பு தச்சமே நீ பாவம் செய்தாலும் நீ நீதிமான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எத்தனை வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சில பேர் யோசிக்குது மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் தெரியுமா?
ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இலவசமா நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் செய்தது என்றைக்கும் நிலையாயிருக்கும். நீ என்ன செய்தாலும் நீ நீதிமான், நீதிமான் தான். நான் நீதிமான், நீதிமான் தான். அந்த பட்டம் மாறாது. எத்தனை சிலர் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. கர்த்தரால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ரத்தத்தால, ஒரே பலியினால என்றைக்கும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனுஷன். என்றைக்கும் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? அதில் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவர்களுடைய அடுத்த வசனம் என்ன சொல்லு? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறார். ஆறாவது இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏனென்றா நீ எனக்கா மரிச்ச? பக்கத்தை பார்த்து சொல்லு. இந்த காரியத்தில் தலையிடாது. நீ எனக்காக மரிச்சாளா? நீ என்ன குறைதான் கதைப்ப. நீ அப்படி இல்லை சொல்ற, கதை சொல்ற. தேவன் தான் எனக்காக மரிச்சவர். அவர் கேட்பார், அவர் பார்ப்பார், என்று அவர் பார்ப்பார். இப்போ சரி மாலா இப்போ இருக்குது. மாலா உடுப்பு சரியில்லை. வரலன்னு வந்து சொல்லுவார், மாலாக்கா இந்த உடுப்பு சரியில்லை. இல்லை சொன்ன மாலை உடனே சொல்ல மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிற அவர் பார்ப்பார். சொல்லுமா சொன்னாரா? என்ன எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டி சொல்லுங்க. இப்ப நான் உங்களை பார்த்து ஏதாவது சொல்றேன். சொல்லுவோம் இல்ல? இதே மாதிரி தேவனே எங்களை நீதிமான் ஆக்கிட்டார். தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். தேவனே எங்களை என்ன செய்கிறாராம்? ஆக்கினைக்குள்ளா தீர்க்கலாது. நீ கிறிஸ்துவே மரிச்சவர். அவர் தான் பார்க்கிற. அடுத்த வசனம், அவரே எழுந்தும் இருக்கிறவர். தொடர்ந்து ஏன் வலது வாசத்தில் இருக்கிறார்? இடைக்கிடப்ப சின்ன சின்ன தவற விடுவேன். அதுக்கப்புறம் பாவம் செய்யல. வலது பார்சத்திலிருந்து சொல்லுவார். பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் தானே, சின்ன இப்படிதான் கோவப்படுவான். ஆனா மற்றபடி உங்களுக்கு தெரியும் தானே, இருந்து ஜெபிக்கிறான், ஏதோ ஓடி திரிகிறான், பரிந்து பேசி கொண்டிருப்பார். குறைய பார்க்காம நிறைவை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் 2017ஆவது ஆண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியான ஒரு வசனம் லேவியர் எசேக்கியேல் 36. That is the last verse. வாசிங்க. எசேக்கியேல் 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? நிர்மூலமானதை கட்டுற. இந்த வருஷம் ஆண்டவன் நிர்மூலமானது எதுவோ உங்களோட வாழ்க்கையில, குடும்பம் நிர்மூலமா போயிருக்கலாம், தொழில் நிர்மூலமா போயிருக்கலாம், உங்களோட ஃபியூச்சர் எதிர்காலங்கள் நிர்மூலமா போயிருக்கலாம். கர்த்தர் ஆவியானவருடைய வெளிப்பாடு சொல்ற, இந்த 2017ஆவது ஆண்டுல மனுஷன் நினைச்சது நடக்காது. என் ஆண்டவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிற வருஷம் நம்ப. உங்க குடும்பம் எதுவாயிருந்தாலும், உங்க பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, உங்க தொழிலாயிருந்தாலும் சரி, எதிர்காலமாயிருந்தாலும் சரி, எது பாழாய் நிர்மூலமாய் போனதோ அதை கர்த்தர் கட்டித்தான் தீர்வார். இந்த டிசம்பர் வருகிற போது நீ சொல்வாய், நிர்மூலமாய் இருந்த இந்த குடும்பத்தை கர்த்தர் திரும்ப கட்டினார். நிர்மூலமான இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு வந்தது. நிர்மூலமான இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். நிர்மூலமான இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் வந்தது. நிர்மூலமான இந்த குடும்பத்துக்கு நல்ல வேலை வந்தது. நிர்மூலமான சபை இன்னைக்கு கர்த்தரால் கட்டப்பட்ட கையை தட்டி நன்றி செலுத்து. கர்த்தர் அதை செய்வாராக. அதோடு மட்டுமல்ல, வாசிக்கலாம். பாழானதை பயிர் நிலமாக்குறேன். எல்லாரும் சொல்லுவோம், பாழானதை பயிர் நிலம். நிர்மூலம் என்றா அழிஞ்சது, இல்லாம போனது. உங்களோட வாழ்க்கையில இந்த 2016 வரைக்கும் என்ன இல்லாம போச்சதோ, என்ன அழிஞ்சதோ, அது எல்லாம் என் கர்த்தர் நீங்கள் அடைஞ்ச வெட்கத்துக்கு தக்கதான இரட்டிப்பான பலனை ஆண்டவர் தருவார். அது அர்த்தம் என்ன? நிர்மூலமானத ஆண்டவர் கட்டுகிற போது சத்துரு எடுத்தால் அது 7 மடங்காய் கர்த்தர் தருகிற வருஷம். அப்படியே நான் இந்த வருஷம் நீ இழந்ததை 7 மடங்கு பெற போகிறாய். நீ அடைஞ்ச நட்சத்திரத்தை 7 மடங்கு பெற போகிறாய். நீ தோத்து போனதை 7 மடங்கு வெற்றி பெறுவாய். விசுவாசிக்கிறவர்கள் கை தட்டி பெற்றுக் கொள்வோமா? தேவ ஜனமே விசுவாசி. கர்த்தர் நிர்மூலமானத, நிர்மூலமான
மூலமாய் போயிருந்தால் இந்த சபை திரும்ப கட்டப்படும், இந்த சபை திரும்ப உயர்த்தப்படும், இந்த சபையினுடைய தலை உயர்த்தப்படும். கர்த்தருடைய முன்மாறி பின்மாறி அங்கே ஒன்றாக பெய்யும். கர்த்தருடைய முன்மாறி பின்மாறி ஒன்றாக பெய்யும். கர்த்தருடைய சபையில் அசைவு வரும். அதனால அந்த வசனம் சொல்லுது, நான் நிர்மூலமானவைகளை கட்டி பாழாய் போனதை பயிர் நிலமாக மாற்றுவேன். பாழாய் போனது, பாழாய் போனது, பாழாய் போனது சொல்லுவோம். பார்த்து இந்த புள்ள பாழா போயிட்டா, இந்த ஜனம் பாழா போயிடுச்சு, இந்த நாடு பாழா போயிடுச்சு. என்னுடைய ஆண்டவர் சொல்றா, 2017 ஆண்டு இந்த பாழாய் போனது ஏதோ அதை நான் பயிர் நிலமா மாற்ற போறேன், செழிப்பான வயல்வெளியா மாற்ற போறேன், ஒரு செழிப்பான ஆசீர்வாதமா மாற்ற போறேன். உங்க குடும்பம் பாழா போயிட்டு யோசிக்காத, உங்க பிள்ளைகள் பாழா போயிட்டு யோசிக்காத, உங்க கணவன் உங்க கணவன் பாழா போயிட்டு யோசிக்காத. கர்த்தரை செழிப்பா மாற்ற போறா, கர்த்தர் பயிர் நிலமா மாற்ற போறா, கர்த்தர் பலன் உள்ளதா மாற்ற போறா. எந்த மனிதர்களால பலன் இல்லையோ, எந்த வேலையினால பலன் இல்லையோ, எந்த குடும்பத்தால பலன் இல்லையோ, எந்த காரியத்தில் பலன் இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார் 2017 ஆண்டு அந்த பலன் இல்லாததுல கர்த்தர் பலனை விளைய பண்ணிருக்க போகிறார். கர்த்தர் பலனை கொடுக்க பண்ணிருக்க போகிறார். விசுவாசித்தா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஜீசஸ் இவ்வளவு காலமும் வலையை போட்டு மீன் ஒன்றும் பிடிக்காமல் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு வலையை அலசி கொண்டு இருக்கிறான் பேதுரு. ஆண்டவர் சொன்னார், நீ வலைய போடு. போட்டான், நிரம்ப படகு நிரம்ப மீன்க பிடிச்சு. உண்ட முயற்சி எல்லாம் இந்த 2016 ஆண்டு வரைக்கும் தோல்வியா இருந்திருக்கலாம், இழப்பா இருந்திருக்கலாம். இந்த 2017 ஆண்டில் உங்க வாழ்க்கை படகுல கர்த்தர் இருக்கிறபடினா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முன்னிலை இருக்கிறபடினா, உன்னுடைய வலை கிழியத்தக்கதா, உன்னுடைய வலை கிழியத்தக்கதா, உனக்கு தேவைக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. உங்க குடும்பத்துக்கு தேவையானதல்ல, தேவைக்கு மிஞ்சி, தேவைக்கு மிஞ்சி, தேவைக்கு மிஞ்சி நீ வண்டி கொண்டதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் 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 அதிகமாய் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். தேவஜனமே, பாழானதை கட்டவும் பால் நிலத்தை பயிரடைய செய்கிறதுக்கும் தண்ணீர் தேவை. அதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் செய்திருவார். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவர் எல்லாம் செய்வார். அவர் சொல்றபடி மட்டும் செய்யுங்க, நிச்சயமெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். குடும்பங்கள் எல்லாம் தலைச்சிருக்கும், தனிப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் தலைச்சுதான் இருக்கும். சபையினுடைய கண்ணோட்டத்தில் சபை ரெட்டிப்பான அபிஷேகத்தோட சபை வளர்ந்து கொண்டுதான் போவோம். சந்தோஷமா இருக்கும். இது ஆண்டவருடைய மகிமையின் ஆண்டு என்று விசுவாசிக்கும். உங்களோட குடும்பங்கள் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படும், தனிப்பட்டவர்கள் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படும், ஜனங்களுடைய சபை மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்புகிற போது சொப்பனம் காண்கிறது போலதா இருக்கும், ஆனால் அது சொப்பனம் அல்ல, அது நிஜம் 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 நிஜம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதியார்கள் தங்களுக்குள்ள சொல்லிக் கொள்கிற காலம் 2017 ஆண்டு. கண்ணீரோட நீ நினைச்சிருக்கலாம், கம்பீரத்தோட அறுக்கிற வருஷம் இந்த வருஷம். அள்ளி தூவி விதைச்சிருப்பாய். இப்ப நீ அழுது கொண்டு சுமந்து வர போகிற வருஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால கூடும். அந்த தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிற எதிர்பார்க்கும் முடிவை அவர் தருவார். என் பேரிலே என்றும் நினைவாயுள்ளார். எதிர்பார்க்கும் முடிவை அவர் தருவார். என் பேரிலே என்றும் நினைவாயுள்ளார். தீமைக்கல்ல எல்லாம் நன்மைக்கல்ல, இம்மைக்கல்ல எல்லாம் நன்மை
யாராவது நான் மகிமையின் மேல மகிமை அடையணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என் மேல நிரம்பணும். ஒரு 25 பேர் மட்டும் விசுவாசிக்காக நீங்க முன்னுக்கு வைங்க சொன்னா உங்களுக்கு அனுப்பிச்சோம். 25 பேர் மட்டும்தான். என்ன எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்க நேரம் காணாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற மனுஷனா இருக்கிறபடினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 2-3 நாட்கள் இந்த காரியங்களுக்காக உபவாசம் பண்ணினேன். ஆனா என்னுடைய உபவாசத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவரால் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிற அந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கிறபடியினால நான் இந்த வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிற போது கத்தற்ற ஆசீர்வாதம் உங்கள் மேல வரும். அது திருப்ப இயலாது, ஒருவராலும் திருப்ப இயலாது. ஏன்னா இதை செய்கிறது ஆண்டவர் தான். தகப்பனே, தர்மையான வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்பி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானுடைய செழிப்பு, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த பிள்ளைகள் மேல வந்து இறங்கட்டும்.